திரையுலகில் டெக்னாலஜி என்பது பெரிய அளவில் வளர்ந்து விடவில்லை. அந்த காலத்தில் சினிமா மீது இருந்த ஒரு காதல் வெறி என்றே சொல்லிவிடலாம். இந்திய திரையுலகில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பெரிய நெருக்கடியையும் சந்திக்க தயாராக இருந்தவர் அன்றைய காலத்தில் மலையாள திரையுலகின் புகழ்பெற்ற நவோதயா கிரியேஷன்ஸ் என்ற திரைப்பட நிறுவனத்தின் உரிமையாளர் அப்பச்சன் என்பவரின் மகன் இயக்குனர் ஜிஜோ அவர்கள். இந்தியாவின் முதல் 70mm திரைப்படத்தை தயாரித்ததே இந்த நிறுவனம்தான். படையோட்டம் என்ற பெயரில் வெளியான இந்த மலையாள திரைப்படமானது ஒரு தோல்வியைத்தான் சந்தித்தது. இருந்தாலும் கொஞ்சம் காலம் கழித்து மாற்றம் என்ற பெயரில் மலையாள திரையுலகின் முதல் சினிமாஸ்கோப் திரைப்படத்தை தயாரித்ததும் இந்த நிறுவனம்தான். தச்சோழி அம்பு என்ற பெயரில் வெளியான இந்த திரைப்படத்தில் அன்றைய மலையாள சூப்பர் ஸ்டார் நடிகர் பிரேம்நசீர் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் நடிகர் பிரேம்நசீர் அவர்களின் பரிந்துரையின் பெயரில் அன்றைய காலத்தின் தமிழ் திரையின் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார்கள். ஆனால் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியைத்தான் அடைந்தது. மீண்டும் கொஞ்சம் காலம் கழித்து இந்த நிறுவனம் மீண்டும் ஒரு அக்னி பரீட்சையை சந்திக்க தயாரானது. அன்றைய காலத்தின் அமெரிக்காவின் ஆங்கில படங்களில் மட்டுமே பயன்படுத்தி கொண்டு வந்த திரையுலகின் 3D தொழில்நுட்பம் என்பது நம் இந்தியாவுக்கும் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த காலத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது என்பது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயமாக இருக்கவில்லை. ஆனால் இந்திய திரையுலகில் அதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை எடுப்பதற்கு என்று யாரும் முன்வரவே இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அவ்வளவு பெரிய முதலீடும் அதற்காக எடுக்கும் சிரமத்தையும் நினைத்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அக்னி பரீட்சைக்காக இந்திய திரையுலகம் தயாராகவில்லை என்பதுதான் உண்மையாகும். ஆனால் இந்த 3D தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக அதற்கான ஒரு சரியான கதையை தேடிக்கொண்டிருந்தார் இயக்குனர் ஜிஜோ அவர்கள். இந்த சூழ்நிலையில் தான் அன்றைய காலத்தில் மலையாள பத்திரிகைகளில் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக இருந்த ரகுநாத் பலேரி என்பவர் ஒரு மந்திரவாதியும் 4 குழந்தைகளையும் பயன்படுத்தி கொண்டு ஒரு ஃபேண்டசி கதையை பற்றி இயக்குனர் ஜிஜோவிடம் கூறினார். இந்த கதை என்பது இயக்குனர் ஜிஜோ அவர்களுக்கு மிகவும் பிடித்து போயிருந்தது. இதன் தயாரெடுப்புக்கு மீண்டும் ஒரு உறுதுணையாக இருந்தவர் யார் என்று கேட்டால் அன்றைய காலத்தில் பிரபலமாக இருந்த மலையாள பத்திரிகைகளில் ஒரு கார்ட்டூனிஸ்டாகவும் எழுத்தாளராகவும் பணிபுரிந்து வந்த தாமஸ் அவர்களும் மற்றும் அன்றைய காலத்தில் பிரபலமாக இருந்த இயக்குனர் பத்மராஜன் அவர்களும் இயக்குனர் ஜிஜோ அவர்கள் எடுத்திருக்கும் இந்த புதிய முயற்சிக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்து வந்தார்கள். ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு படிக்கட்டாக இருந்தது 3D டெக்னாலஜி என்ற ஒரு விஷயமாக இருந்தது. அந்த காலத்தில் ஹாலிவுட்டில் ஸ்டீரியோ விஷன் என்ற ஒரு புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி வந்தார்கள். 2 வெவ்வேறு கேமராக்களை பயன்படுத்தி கொண்டு செயல்படுத்தி வந்த இந்த செயல்முறையை ஒற்றை கேமராவை வைத்துக்கொண்டு இந்த டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில், அதாவது 1983ஆம் ஆண்டு ஜாஸ் 3D என்று ஒரு ஆங்கில திரைப்படம் வெளியாகி இருந்தது. 3D தொழில்நுட்பத்தில் உருவான அந்த திரைப்படத்தின் டெக்னாலஜியை தெரிந்து கொள்வதற்காக இயக்குனர் ஜிஜோ அவர்கள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிற்கே சென்று வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த திரைப்படத்தில் பணியாற்றிய சினி போட்டோகிராஃபர் அவர்களை சந்தித்து அந்த டெக்னாலஜியை பற்றி தெளிவாக புரிந்து கொண்ட பிறகு கொஞ்சம் 3D ரீல்ஸ்களையும் சாம்பிளாக கையில் எடுத்துக்கொண்டு தன் சொந்த ஊருக்கு கிளம்பினார் இயக்குனர் ஜிஜோ அவர்கள். பிறகு இந்த ஆயுத்த பணிக்காக தேவைப்பட்டது அடுத்த கட்டமாக இந்த படத்தின் பொருட்செலவு என்பதுதான். மொத்தம் 45 லட்சம் ரூபாய் என்று கணக்கிடப்பட்ட இந்த தொகையானது அன்றைய காலத்து மலையாள திரைப்படங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய பட்ஜெட்டாகவே இருந்தது. மொத்தம் 90 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த திரைப்படத்தை 90 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தினார்கள். பொதுவாக ஒரு மலையாள திரைப்படத்தின் படப்பிடிப்பு என்பது 30 நாட்களிலேயே முடித்து விடுவார்கள். ஆனால் இந்த ஒரு திரைப்படத்தை 3 மலையாள திரைப்படங்கள் எடுப்பதற்கான நேரத்தை செலவிட்டார்கள். அது மட்டுமல்ல, இதற்கான பொருட்செலவும் என்பது எகிறிக்கொண்டேதான் இருந்தது. இதனால் இது ஒரு மிகப்பெரிய கடினமான வேலை என்றும் இது போன்ற வேலைகளை செய்யாதீர்கள் என்றும் இயக்குனர் ஜிஜோ அவர்களுக்கு நெருக்கமான பலரும் உபதேசித்து வந்தார்கள். இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இயக்குனர் ஜிஜோ அவர்கள் 3Dயில் தயாரான ஆங்கில திரைப்படத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஸ்டீரியோகிராஃபரான டேவிட் ஷெமியர் என்பவரை தன்னுடைய தாய்நாட்டுக்கே அழைத்து வந்தார் இயக்குனர் அவர்கள். அந்த நபர் இந்த திரைப்படத்திற்காக மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ரூபாய் 45 லட்சம் முதலீட்டை ஒருபோதும் கேரளாவிலிருந்து வசூல் செய்துவிட முடியாது என்று இயக்குனர் அவர்களுக்கு தெளிவாகவே தெரிந்தும் கூட முன்வைத்த காலை பின்வைக்காமல் தொட்ட வேலையை செய்து முடிக்க வேண்டும்
வேண்டும் என்று ஒரு வெறியோடுதான் செயல்பட்டு கொண்டிருந்தார். இதன் படப்பிடிப்பு காட்சிகள் என்பது அவர்களுக்கு சொந்தமாக இருந்த நவோதயா ஸ்டுடியோவிலும் கொச்சி மற்றும் காக்கநாடு பகுதிகளில் நடைபெற்றன. கலிபோர்னியா நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஃபிளக்ஸ் 35mm கேமராவை கையாள்வதற்கு அதன் தொழில்நுட்பத்தை தெரிந்தவர்களை வரவழைக்கப்பட்டிருந்தாலும் அதில் முக்கியமாக கேமராவை கையாண்டவர் இந்திய அரசாங்கத்தின் தேசிய விருது பெற்ற கேமராமேன் அசோக் குமார் என்பவர் ஆவார். எடுக்கப்படும் காட்சிகள் அனைத்தும் 3D காட்சிகளாகவே இருந்ததனால் எடுக்கப்படும் ஒவ்வொரு ஷாட்டிலும் மிகப்பெரிய கவனத்தை செலுத்தினார்கள். பிலிம் ரோல்களை பயன்படுத்தி கொண்டு வந்திருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு காட்சி சரியாக அமையவில்லை என்றால் கேமராவில் ரோலாகி கொண்டிருந்த அத்தனை பிலிம் ரோல்களும் வீணாகி போய்விடும். இந்த காலத்தில் ஒரு காட்சி சரியாக அமையவில்லை என்றால் எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு காட்சி சரியாக அமைந்திருக்கிறதா என்று உடனடியாக பார்த்து தெரிந்து கொள்வதற்காக ஒரு மானிட்டர் கூட இல்லாத காலமாக இருந்தது. இப்படி இமேஜ் கிரேடிங், 3D ஃபில்டர், மாஸ்கிங், ஃபோட்டோ டெக்னிக்ஸ் எல்லாம் சரியாக அமைந்திருக்கிறதா என்பதற்கு எடுத்த காட்சிகள் சென்னைக்கு அனுப்பப்பட்டு அதை ரஷ் பார்த்துவிட்டு அந்த காட்சி சரியாக இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்கே 2 நாட்கள் ஆகிவிடும். இந்த படத்தில் வரும் ஒரு பாடல் காட்சியில் குழந்தைகள் சுவரின் மேல் ஏறிக்கொண்டு தலைகீழாக நடக்கும் ஒரு காட்சி அமைந்திருக்கும். இந்த காட்சி மிகவும் தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த காலகட்டத்தில் 1,25,000 ரூபாய் செலவிடப்பட்டு ஒரு பெரிய அளவிலான ரொட்டேட்டிங் ரூம் என்று ஒன்றை தயாரித்தார்கள். வெறும் 4 நிமிடங்கள் மட்டுமே வரும் இந்த பாடல் காட்சியை இசை ஞானி இளையராஜா அவர்கள்தான் இயக்கியுள்ளார். மலையாள பாடலில் அந்த வரிகள் என்பது ஆலிப்பழம் பெருக்கம் பீலிக்குட நிவர்த்தி என்று வரும். அந்த பாடல் என்பது தமிழாக்கம் செய்தபோது செல்ல குழந்தைகளே துள்ளும் வசந்தங்களே என்று பாடகி வாணி ஜெயராம் அவர்களின் குரலில் அன்றைய வானொலி நிலையங்களில் 8 திக்கும் தேனாக ஒலித்த ஒரு பாடலாகும். இந்த ஒரே ஒரு பாடல் காட்சிக்காக 14 நாட்கள் படப்பிடிப்பை நடத்தியிருக்கிறார்கள். ரூபாய் 35 லட்சம் செலவில் பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் எதுவுமே இல்லாமல் இந்திய திரையுலகில் ஒரு புத்தம்புது பூவாக இந்த திரைப்படம் உருவெடுத்த போது இவ்வளவு பணத்தை கொடுத்து இந்த படத்தை வாங்கி விநியோகம் பண்ணுவதற்கென்று யாருமே முன்வரவில்லை. இப்படி ரூபாய் 40 லட்சத்திற்கு விலை பேசிக்கொண்டு இயக்குனர் ஜிஜோ அவர்கள் தமிழகத்தின் விநியோகஸ்தர்களை சந்தித்த போது வேண்டுமென்றால் 2 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று அனைவரும் கையை விரித்தார்கள். இதை கேட்டு மனமுடைந்தாலும் இயக்குனர் அவர்கள் தன் மனதை தளரவிடவில்லை. பேசிய விலையில் 1 ரூபாய் கூட குறைத்து கொடுக்கவும் அவர் தயாராகவில்லை. பிறகு எப்படியோ ஒரு வழியாக அன்றைய காலத்தில் தயாரிப்பாளரும் இயக்குனருமாக இருந்த KR என்று அழைக்கப்படும் அன்றைய காலத்தின் கோதண்டராம ஐயா அவர்களை சந்தித்து இந்த படத்தின் விநியோக உரிமையை ஒரு வழியாக பேசி முடிவுக்கு வந்தார்கள். இவர் ஈரமான ரோஜாவே என்ற வெற்றி திரைப்படத்தை இயக்கியவராவார். இவருடன் இணைந்த கைகளாக டிஸ்ட்ரிபியூட்டர்களாக AVM சரவணன் அவர்களும் அன்றைய காலத்தில் பிரபல தயாரிப்பாளரும் இயக்குனருமாக இருந்த பாலாஜி அவர்களும் மற்றும் இவரோடு சேர்ந்து இசைஞானி இளையராஜாவும் இணைந்தார்கள். இவர்கள் 3 பேரும் இணைந்து கொண்டு இந்த விநியோக உரிமைக்கான ரூபாய் 15 லட்சம் ரூபாயை ஏற்றுக்கொண்டார்கள். இருந்தாலும் இவர்கள் செய்வது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று அப்போது இருந்த விநியோகஸ்தர்கள் அனைவரும் கேலியாக நகைத்த கதைகளும் உண்டு. இதையெல்லாம் தாண்டி வந்து இந்த திரைப்படத்தை மற்ற திரைப்படங்களைப் போல் அப்படியே திரையிட முடியாத 3D டெக்னாலஜியை பயன்படுத்திய திரைப்படமாக இருந்ததனால் ஏற்கனவே திரையரங்குகளில் இருந்து வெள்ளை திரையை மாற்றிவிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இதற்காக கலிபோர்னியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட சில்வர் கோட் ஸ்கிரீன் என்பது இந்த திரைப்படம் வெளியாகும் அனைத்து திரையரங்குகளுக்கும் அனுப்பிவிடப்பட்டார்கள். ஏற்கனவே இருந்த வெள்ளை திரைகளை கிழித்தெறிந்து கொண்டு இந்த சில்வர் கோட் ஸ்கிரீன் என்பதை பொருத்தி செல்லமாக பிறந்த இந்த திரையுலகின் குட்டிச்சாத்தான் என்ற இந்த குழந்தையை திரையிடுவதற்காக மிகப்பெரிய பொருட்செலவுகளை வாரி இழைத்தது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படம் பார்ப்பதற்காக 3D கண்ணாடிகளையும் தயாரிக்கப்பட வேண்டியிருந்தன. இத்தனை படிக்கட்டுகளையும் தாண்டி கொண்டு ஒரு வழியாக 1984ஆம் ஆண்டு தீபாவளி என்று மலையாளத்திலும் தமிழிலும் என்று ஒரே நேரத்தில் வெளியிட்டார்கள். சென்னையை பொறுத்தவரை சத்யம் தியேட்டரில் வெளியானது. அப்போது அந்த திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த விஜயகாந்த் நடித்த நல்லவன் என்ற திரைப்படமும் வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படமும் சக்கை போடு போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்த சமயம். ஆனால் இந்த திரைப்படங்களின் வசூலையும் மிஞ்சிக்கொண்டு மைடியர் குட்டிச்சாத்தான் என்ற இந்த குழந்தைகளின் திரைப்படமானது ரசிகர்களிடையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இவ்வளவு சிரமத்துக்கு இடையிலும் இந்த திரைப்படமானது மீண்டும் ஒரு மிகப்பெரிய சோதனையை சந்திக்க வேண்டியிருந்தது.
இந்த 3D கண்ணாடிகளை பயன்படுத்தி கொண்டு இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டால் கண்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று பொறாமைக்காரர்களாக இருந்த சிலரால் மிகப்பெரிய புரளியை கிளப்பிவிட்டார்கள். இதனால் இயக்குனர் ஜிஜோ அவர்களின் வயிற்றில் புளியை கரைத்தது. இதனால் பெரிய கண் பரிசோதனை மருத்துவர்களை நாடினார் இயக்குனர் ஜிஜோ அவர்கள். அதன் பிறகு மருத்துவர்களின் விழிப்புணர்வு செய்திகளானது அன்றைய பத்திரிகைகளில் மிகப்பெரிய அளவில் விளம்பரங்களாக போட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சிக்கலில் இருந்து இயக்குனர் அவர்களை காப்பாற்றிவிட வேண்டும் என்று நினைத்து அன்று வழக்கறிஞராக இருந்து ப. சிதம்பரம் அவர்களும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தார். இதை தவிர இந்த திரைப்படம் மொழிமாற்றம் செய்து கொண்டு வெளியாகும் அனைத்து மாநிலங்களின் சூப்பர் ஸ்டார்களையும் முன்னிறுத்தி கொண்டு இந்த கண்ணாடியை அணிந்து கொண்டு இந்த திரைப்படத்தை பார்ப்பதனால் நம் கண்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட்டு விடாது என்றும் அன்றைய காலத்து பத்திரிகைகளில் மிகப்பெரிய செய்திகளாக வெளிவந்தன. இதற்காக அன்றைய காலத்து மலையாள சூப்பர் ஸ்டார் பிரேம் நசீர் அவர்கள், அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்றவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இணைந்த கைகளாக இந்த திரைப்படத்திற்கு கை கொடுத்தார்கள். அதன் பிறகு இந்த திரைப்படம் அடைந்த மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியால் இந்திய திரையுலகமே வியப்போடு பார்த்தது. அதன் பிறகு இந்த தொழில்நுட்பத்தை கையாள்வதற்கென்று பலரும் முன்வந்தார்கள். இந்த பரபரப்புக்கு பிறகு முதலில் தமிழில் 3D தொழில்நுட்பத்தில் வெளியான திரைப்படம் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த அன்னை பூமி என்ற திரைப்படமாகும்.